வெல்கம் வியூவர்ஸ். அது பிப்ரவரி 18, 2008 கோவா. டைம் இப்ப கரெக்டா விடிய காலை ஒரு 6 மணி போல இருக்கும். கோவால இருக்கிற அஞ்சுனா பீச் அப்படிங்கிற பீச்சுக்கு அங்கிருந்த டூரிஸ்ட் எல்லாருமே சன்ரைஸ் பாக்குறதுக்காக வந்துட்டு இருந்த நேரம் அது. பீச் அப்ப அங்க கொஞ்சம் கூட்டமா இருந்ததால அங்கிருந்த ஒரு காதல் ஜோடி பீச்சோடைய கடைசி பக்கத்துல ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கும். சோ அங்க போனா கொஞ்சம் தனிமை கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்க போறதுக்காக கடலுடைய கரை ஓரமா அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்ச அந்த ஜோடி அந்த பீச்சுடைய கடைசியில ஒரு 15 அல்லது 16 வயசு இருக்கிற ஃபாரின் பொண்ணு அந்த கடலுடைய கரை ஓரத்துல படுத்து கிடக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த காட்சியை பார்க்கும் போதே அந்த பொண்ணுக்கு ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சு போயிருது. பிகாஸ் அங்க அந்த பொண்ணு அரை நிர்வாண கோலத்துல அந்த கடல் அலைகள் மேல மோதும் போது கூட எந்த ஒரு அசைவுமே இல்லாம படுத்து இருந்திருக்கா. எஸ், அந்த பொண்ணு இறந்து போயிருந்தா. உடனே பதறி போனவங்க சத்தம் போட்டு தூரத்துல இருந்த மக்களை கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க கூட்டம் கூட ஆரம்பிக்குது. விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. கோவா எந்த அளவுக்கு ஃபாரினர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கோ அதே அளவுக்கு ஃபாரினர்ஸ்க்கு எதிரான ஒரு கிரைம் ஸ்பாட்டாவும் இருக்கு. கடந்த 18 வருஷத்துல கோவால மட்டும் கிட்டத்தட்ட 250 ஃபாரின் டூரிஸ்ட் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி ஒரு ஃபாரின் டூரிஸ்டுக்கு நடந்த ஒரு கிரைம் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இருக்க டெவோன் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் 44 வயதான ஃபியோனா மேக்கான். அவங்களுடைய 7 குழந்தைகள் மற்றும் பாய் ஃப்ரெண்டோட ஒரு 6 months லாங் வெக்கேஷனுக்காக கோவாக்கு வராங்க. அப்படி கோவால அவங்க ரொம்ப நாட்கள் தங்கி இருந்ததால அங்கிருந்த லோக்கல்ஸ்க்கு எல்லாமே அவங்க குடும்பத்தோட நல்ல பழக்கம் உருவாகி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்நாடகாவில் இருக்கிற கொக்கர்னா அப்படிங்கிற டவுனை சுத்தி பார்க்கறதுக்காக பிளான் பண்றாங்க. பட் அவங்களுடைய 15 வயதான பொண்ணு ஸ்கார்லெட் கீலிங் மட்டும் பிப்ரவரி 17ஆம் தேதி அந்த அஞ்சுனா பீச்ல ஒரு வேலண்டைன்ஸ் பார்ட்டி இருந்ததால நான் கோவாலேயே இருக்கேன், நீங்க எல்லாரும் கர்நாடகாவுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்க அம்மா இதுக்கு சம்மதிக்கல அப்படின்னாலும் ஸ்கார்லெட் ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணதால அங்கிருந்த அவங்களுடைய லோக்கல் டூர் கைடான ஜூலியோ அப்படிங்கிற நபர்கிட்ட ஸ்கார்லெட்டை பாத்துக்க சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கர்நாடகாவுக்கு போறாங்க. இதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்குது. அந்த காதல் ஜோடி கண்டுபிடிச்ச இறந்த உடல் கோவால தனியா இருந்த ஸ்கார்லெட்டுடைய உடல் தான். விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த ஸ்கார்லெட்டுடைய அம்மா மனம் உடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. நேத்து சாயங்காலம் வரைக்குமே போன்ல நல்லா பேசிட்டு இருந்த பொண்ணு இப்ப உயிரோட இல்ல அப்படிங்கிற அதிர்ச்சியில் இருந்தே மீண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருந்த அவங்க அம்மாவுக்கு கோவா போலீஸ் அடுத்த அதிர்ச்சியை கொடுத்தாங்க. அந்த அதிர்ச்சி தான் ஸ்கார்லெட்டுடைய அட்டாப்சி ரிப்போர்ட். பிகாஸ் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஸ்கார்லெட்டுடைய இறப்புக்கு காரணம் டெத் பை ஆக்சிடென்டல் ட்ரோனிங் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதாவது ஸ்கார்லெட் மது போதையில கடல் ஓரமா நடக்கும் பொழுது கடல்ல விழுந்திருக்கலாம். அவங்க ஆல்கஹால் அதிகமா கன்சியூம் பண்ணியிருந்ததால கடல் அலைகளுடைய ஃபோர்ஸ்ல நீச்சல் அடிக்க முடியாம கடல்ல மூழ்கி இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வருது. பட் இத ஸ்கார்லெட்டுடைய அம்மா முற்றிலுமா மறுத்தாங்க. பிகாஸ் ஸ்கார்லெட்டுடைய உடம்புல 50க்கும் மேல சிராய்ப்பு மற்றும் வெட்டுக்காயங்கள் இருந்ததை அவங்க அம்மா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த
காயங்களை பத்தி அட்டாப்சி ரிப்போர்ட்ல எந்த ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனும் இல்ல. மேலும் ஸ்கார்லெட்டுடைய இறந்த உடலை கண்டுபிடிச்ச போது ஸ்கார்லெட் அரை நிர்வாணத்துல இருந்திருக்காங்க. கடல்ல மூழ்கி தான் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவ போட்டிருந்த ட்ரெஸ் எங்க போயிருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. ஆனா போலீஸோ அந்த காயங்கள் எல்லாம் ஸ்கார்லெட் கடல்ல விழுந்த போது ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்போ அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்விக்கு ஒழுங்கான பதில் கூட சொல்லாம விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருக்காங்க. மேலும் போலீஸ் கிரைம் சீன்ல இருந்து ப்ராப்பரா எந்த ஒரு எவிடன்ஸையுமே ரெக்கவர் பண்ணாம இருந்திருக்காங்க. ஸ்கார்லெட்டோடைய அம்மா அவங்க பெண்ணுடைய இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டு 3 நாட்கள் கழிச்சு, அதாவது பிப்ரவரி 21ஆம் தேதி ஸ்கார்லெட்டுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்கார்லெட்டுடைய அண்டர்வியர், அவங்களுடைய பிஞ்சு போன செருப்பு மற்றும் அவங்க போட்டிருந்த ஷார்ட்ஸ் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அதை எடுத்து அப்படியே போலீஸ் கிட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா போலீஸோ இந்த எவிடன்ஸையும் ஒழுங்கா ரெக்கார்ட் பண்ணாம இந்த கேஸ ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுலயே மும்முரமா இருந்திருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மாக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேஸுக்கு பின்னாடி அரசியலும் பணமும் விளையாடி இருக்கும் அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. சோ இப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம பொண்ணுக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. மீடியா கிட்ட அவங்க பொண்ணுக்கு நடந்த கொடுமையை பத்தி சத்தம் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்டன்டா இந்த கேஸும் வைரல் ஆகி உலகம் முழுக்கவே இந்த கேஸை பத்தி பரபரப்பா பேசப்படுது. இந்த கேஸை ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி கோவா கவர்மெண்ட் மேலையும் போலீஸ் மேலையும் பிரஷர் விழுக ஆரம்பிக்குது. வேற வழியே இல்லாம கோவா கவர்மெண்ட்டும் போலீஸ் கிட்ட இந்த கேஸை ஒழுங்கா விசாரிக்க சொல்லியும் ஸ்கார்லெட்டுடைய உடலை மறுபடியுமே அட்டாப்சி பண்ண சொல்லியும் ஆர்டர் பண்றாங்க. அப்படி ஸ்கார்லெட்டுடைய உடலை மறுபடியும் அட்டாப்சி பண்ணி பார்த்த போதுதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வெளியே தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, ஸ்கார்லெட் இறப்பதற்கு முன்னாடி ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும், ஸ்கார்லெட்டுடைய உடம்புல ஆல்கஹாலுடைய ட்ரேசஸ் மட்டும் இல்லாம கொக்கைன் மாதிரியான மத்த போதைப் பொருட்களுடைய ட்ரேசஸ் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கொடுத்த அட்டாப்சி ரிப்போர்ட்டே பொய் அப்படிங்கறதும், ஸ்கார்லெட்டுடைய இறப்பு ஒரு பாசிபிள் ஹாமசைடா இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யப்படுது. இதனால ஸ்கார்லெட்டுடைய உடலை ஃபர்ஸ்ட் அட்டாப்சி பண்ண டாக்டர் அந்த கேஸை முதல்ல ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரையுமே சஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் அப்பாயிண்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை முதல்ல இருந்து தொடங்குறாங்க. அப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்ச புது இன்ஸ்பெக்டர் அந்த அஞ்சுனா பீச்சை சுத்தி இருக்கிற லோக்கல்ஸ் கிட்டையும், ஸ்கார்லெட் கடைசியா போனதா சொல்லப்பட்ட அந்த வேலண்டைன்ஸ் பார்ட்டியில இருந்தவங்க கிட்டையும், ஆல்சோ கடைசியா ஸ்கார்லெட்டை உயிரோட பார்த்த நபர்கள் கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி போலீஸ் விசாரிச்ச முக்கியமான 2 விட்னஸ் தான் முரளி சாகர் மற்றும் பிரிட்டிஷ் சிட்டிசனான மைக்கேல் அப்படிங்கிற நபர்கள். கடைசியா ஸ்கார்லெட்டை உயிரோட பார்த்தது இவங்க 2 பேரு தான். ஸ்கார்லெட் பீச்ல வேலண்டைன்ஸ் பார்ட்டியை முடிச்சிட்டு பிப்ரவரி 18 அதிகாலை 3 மணி போல அங்க பக்கத்துல இருந்த லூயிஸ் ஷேக் அப்படிங்கிற பாருக்கு போயிருக்காங்க. அப்படி அந்த பாருக்கு வரும் பொழுதே ஃபுல் போதையில தள்ளாடிட்டு இருந்தத அந்த பார்ல வேலை பார்த்துட்டு இருந்த முரளியும் பார்ல குடிக்க வந்திருந்த மைக்கேலும் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்கார்லெட் அந்த பாருக்கு வர்றது இதொன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப நாட்களா கோவால தங்கி இருந்ததால அங்கிருந்த லோக்கல்ஸ் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. சோ ஸ்கார்லெட்டுக்கு அந்த பார்ல இருந்த முரளி மற்றும் மைக்கேல நல்லாவே தெரியும். அப்படி போதையில தள்ளாடிட்டு இருந்த ஸ்கார்லெட் தன்கிட்ட இப்ப காசு இல்ல அப்படின்னும் தன்னை ரூம்ல போய் டிராப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பார்ல வேலை செஞ்சுட்டு இருந்த முரளியும் சரி ஓகே டிராப் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதே நேரத்துல அங்க உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்த மைக்கேல் அந்த பார்ல இருந்து கிளம்பி வெளியே போயிருக்காரு. அப்படி வெளியே போன மைக்கேல் ஒரு 15 நிமிடம் கழிச்சு திருப்பியுமே அந்த பார் பக்கமா அவருடைய வீட்டுக்கு போகும்போது பாருடைய பார்க்கிங் லாட்ல ஸ்கார்லெட்டுக்கு மேல ஒரு நபர் தப்பான பொசிஷன்ல படுத்துட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி அதிர்ச்சி ஆகுறாரு. அந்த நபர் வீட்ல டிராப் பண்றதா சொன்ன முரளி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. பிகாஸ் அன்னைக்கு அந்த பார்ல முரளி மற்றும் மைக்கேல் கூட இன்னொரு 2 பேரும் இருந்தாங்க. அதுல ஒரு நபர் தான் அந்த பாரை மேனேஜ் பண்ணிட்டு இருந்த 30 வயதான சாம்சன் டிசோசா. இன்னொருத்தர் 42 வயதான லோக்கல் ட்ரக் டீலர் பிளசிடோ அப்படிங்கிற நபர். ஸ்கார்லெட் மேல ஒரு நபர் தப்பான பொசிஷன்ல படுத்திருந்தாரு அப்படின்னு மைக்கேல் சொன்னார் இல்லையா, அது வேற யாரும் இல்ல, அந்த பாரை மேனேஜ் பண்ணிட்டு இருந்த டிசோசா தான். இப்ப போலீஸ் முரளி கிட்ட நீ தானே ஸ்கார்லெட்டை டிராப் பண்ணதா இருந்த, அப்ப நீ எங்க போன அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க. அதுக்கு முரளி என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பார்ல குடிச்சிட்டு இருந்த மைக்கேல் பாரை விட்டு போனதுக்கு அப்புறமா முரளி ஸ்கார்லெட்டை டிராப் பண்றதுக்காக ரெடி ஆயிருக்காரு. பட் அப்ப அங்கிருந்த டிசோசா ஸ்கார்லெட்டுக்கு பின்னாடி இருந்து அவங்கள பிடிச்சுக்கிட்டு முரளி கிட்ட இவளை நான் டிராப் பண்ணிக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். முரளியும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பியிருக்கான். முரளி மற்றும் மைக்கேல் இவங்க 2 பேருமே பாரை விட்டு போனதுக்கு அப்புறமா டிசோசா மற்றும் பிளசிடோ இவங்க 2 பேருமே ஸ்கார்லெட்டுக்கு வலுக்கட்டாயமா ட்ரக்ஸ்
கொடுத்து அவங்கள அந்த பாருடைய பார்க்கிங் லாட்ல வச்சு ரேப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு கடல்ல மூழ்கின மாதிரி கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் யோசிச்சாங்க. ஸோ போலீஸ் உடனடியாக டிசோசா மற்றும் பிளசிடோவை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஸ்கார்லெட்டுடைய அம்மாவுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாம கேஸை சிபிஐக்கு மாத்த சொல்லி கோவா கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஜூன் 2008 கேஸ் சிபிஐக்கு மாற்றப்படுது. ஆனா சிபிஐ எவ்வளோ ட்ரை பண்ணியும் டிசோசா மற்றும் பிளசிடோவை அவங்க தான் ஸ்கார்லெட்டை கொலை பண்ணதா கன்ஃபஸ் பண்ண வைக்க முடியல. ஃபைனலா இந்த கேஸ் ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு, அதாவது மார்ச் 3, 2010 தான் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கே வருது. இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போதே ஸ்கார்லெட்டுடைய சைடு ரொம்பவே வீக்கா தான் இருந்துச்சு. பிகாஸ் என்னைக்குமே ஒரு கேஸ் சால்வ் பண்றதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்ற விஷயம் போலீஸுடைய இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் கிரைம் சீன்ல இருந்து கலெக்ட் பண்ற அந்த எவிடன்ஸ். ஆனா இந்த ரெண்டுமே இந்த கேஸ்ல ஒழுங்கா இல்லாம போகுது. கோர்ட்ல டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல், அதாவது டிசோசா மற்றும் பிளசிடோவோட வக்கீல், இந்த கேஸுடைய எவிடன்ஸ் எல்லாருமே டிசோசா மற்றும் பிளசிடோ ஸ்கார்லெட்டோட கடைசியா இருந்ததை மட்டும் தான் பார்த்திருக்காங்களே தவிர அவங்க யாருமே டிசோசா மற்றும் பிளசிடோ ஸ்கார்லெட்டை கொலை பண்ற மாதிரி எந்த ஒரு காட்சியுமே பார்க்கல அப்படின்னு வாதாட ஆரம்பிச்சாங்க. மேலும் போலீஸ் இந்த கேஸை ஒழுங்கா விசாரிக்காம வேணும்னே நிரபராதிகளான அவங்களுடைய கிளைண்ட்ஸ் மேல பொய்யா அக்யூஸ் பண்ண ட்ரை பண்றதா வாதாடினாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே போலீஸுடைய ரிப்போர்ட்ஸ்லயும் நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கு. போலீஸ் முதல்ல கொடுத்த ரிப்போர்ட்ல ஸ்கார்லெட்டுடைய உடம்புல எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்ல அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதே போல போலீஸ் ஸ்கார்லெட்டுடைய உடலை பார்க்கும் பொழுது அந்த உடல் கரை ஓரத்துல மிதந்துட்டு இருந்ததா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அதுவே போலீஸ் கொடுத்த அடுத்த ரிப்போர்ட்ல ஸ்கார்லெட்டோட உடலை ரெக்கவர் பண்ண போகும் பொழுது வாயிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருந்ததாகவும் அவங்களுடைய உடம்புல துணி எதுவுமே இல்லாம நியூடா இருந்ததால அங்கிருந்த லோக்கல்ஸ் பெட்ஷீட்டை போட்டு அவங்க உடம்ப கவர் பண்ணி வச்சிருந்ததாகவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒரே ஆபீசர் எப்படி 2 ரிப்போர்ட்ஸ்ல வேற வேற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியும்? அப்ப போலீஸ் இந்த கேஸ்ல ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு வாதாட ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த டிஃபென்ஸ் லாயருடைய ஆர்குமெண்ட்ஸ்க்கு சரியான பதிலடி கொடுக்கிற மாதிரி ஸ்கார்லெட்டுடைய தரப்புல எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. மேலும் இந்த கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸ் ஆன மைக்கேல் கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரவே இல்ல. போலீஸ் கிட்ட சாட்சி சொல்றதுக்கு வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டவன் சாட்சி சொல்ல வராம திருப்பி அவனுடைய சொந்த நாடான இங்கிலாந்துக்கே ஓடி போயிருக்கான். ஸ்கார்லெட்டுடைய அம்மா எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணியும் வீடியோ மூலமா கூட சாட்சி சொல்ல மறுத்திருக்கான். ஃபைனலா பல வாய்தாக்கு அப்புறமா செப்டம்பர் 23, 2016 இந்த கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது. டிசோசா மற்றும் பிளசிடோ தான் ஸ்கார்லெட்டை கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால அவங்க 2 பேருமே நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி கோவா கோர்ட் அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குது. இத சிபிஐ மற்றும் ஸ்கார்லெட்டுடைய அம்மாவால ஏத்துக்கவே முடியல. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியுமே அவங்க பொண்ணுக்கு நீதி கிடைக்கலையே அப்படின்னு உடைஞ்சு போறாங்க. ஸ்கார்லெட்டுடைய அம்மா அவங்களுடைய நம்பிக்கையை கைவிடாம திருப்பி மும்பை ஹைகோர்ட்ல கேஸை ரீஅப்பீல் பண்றாங்க. இந்த முறை அவங்க 2 பேருமே தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சிபிஐ அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் மற்றும் ப்ராப்பர் எய்விட்னஸை ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படி எய்விட்னஸா வந்த ஒரு முக்கியமான நபர் தான் லூயிஸ் பார்ல வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருந்த சந்துரு சவன். அஞ்சுனா பீச்ல ஸ்கார்லெட்டுடைய உடல் கிடைச்ச போது அங்க வேடிக்கை பார்த்த மக்கள்ல சந்துருவும் இருந்திருக்காரு. அப்படி ஸ்கார்லெட்டுடைய உடலை பார்த்துட்டு இருந்த சந்துரு அவங்களுடைய இறந்த உடல் பக்கத்திலேயே ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்லிப்பர் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்லிப்பரை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கிறோமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருந்த பாருக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு. அப்ப கரெக்டா அந்த பாருக்குள்ள வந்த டிசோசா அங்கிருந்தவங்க கிட்ட அவனுடைய ஸ்லிப்பரை யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்கான். அப்பதான் சந்துருக்கு அந்த ஆரஞ்சு கலர் ஸ்லிப்பர் டிசோசாவுடைய தான் அப்படின்னு ஞாபகம் வருது. உடனே சந்துரு டிசோசா கிட்ட உன்னுடைய செருப்பை ஸ்கார்லெட்டுடைய உடல் இருந்த இடத்துக்கிட்ட நான் பார்த்தேன், அது எப்படி அங்க போச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு டிசோசாவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அது எப்படி அங்க போச்சு, நான் நேத்து ராத்திரியிலிருந்து அதை காணோன்னு தேடிட்டு இருக்கேன், சரி அந்த ஸ்லிப்பரை போய் கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆரம்பத்துல சந்துரு முடியாது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு சந்துரு ஹாஃப் டே லீவ்ல போக பர்மிஷன் கேட்டதுக்கு நீ அந்த ஸ்லிப்பரை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் பெர்மிஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். சந்துருவும் லீவ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லிப்பரை போய் எடுத்துட்டு வந்து டிசோசா கிட்ட கொடுத்திருக்காரு.
இப்ப இது ஒரு பெரிய ரெட் பிளாக் அப்படின்னு ஸ்கார்லெட்டுடைய தரப்புல வாதாட ஆரம்பிச்சாங்க. டிசௌசா தப்பு பண்ணல அப்படின்னா அவரே போய் அந்த செருப்பை எடுத்துட்டு வந்திருப்பாரு. பட் அவர் தப்பு பண்ணியிருந்ததால தான் அந்த குற்ற உணர்ச்சியிலையும் எங்க அதை எடுக்க போய் நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்திலையும் தான் அவரு அந்த ஸ்லிப்பரை எடுக்காம சந்துருவை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வச்சிருக்காரு அப்படின்னு வாதாடினாங்க. இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் ஸ்லிப்பரை கிரைம் சீனுடைய எவிடன்ஸா சேர்க்க வேண்டிய போலீஸ் அந்த ஸ்லிப்பரை தூக்கி பக்கத்துல ஓரமா வச்சுட்டு ஸ்கார்லெட்டுடைய உடலை மட்டும் அட்டாப்சிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபைனலா இந்த கேஸ்ல 70க்கு மேல ஐ விட்னஸை தீர விசாரிச்ச மும்பை ஹைகோர்ட் என்னதான் இந்த கொலையை டிசௌசா தான் பண்ணா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸ் இல்ல அப்படின்னாலும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் படி இந்த கொலையை டிசௌசா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ப்ரூவ் ஆகியிருக்கு. சோ டிசௌசா பண்ண குற்றத்திற்கு அவனுக்கு 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. பட் பிளசிடோக்கு எதிரான போதுமான ஆதாரங்கள் கிடைக்காத காரணத்தால கோர்ட் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஃபைனலா 11 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா ஸ்கார்லெட்டுக்கான நீதி கிடைச்சது. போலீஸ் மட்டும் ஆரம்பத்திலேயே அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஒழுங்கா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கேஸும் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். இன்னும் ப்ராப்பரான எவிடன்ஸோட டிசௌசா மற்றும் பிளசிடோ 2 பேருக்குமே இன்னுமே தீவிரமான தண்டனையை வாங்கி கொடுத்திருக்க முடியும். பார்ட்டி பண்றது ஜாலியா இருக்கிறது இது எதுவுமே தப்பு இல்ல. ஆனா அது மொத்தமா நம்மளுடைய வாழ்க்கையவே முடிக்கிற அளவுக்கு ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருந்திருக்கூடாது. இந்த இடத்துல ஒன்னு கிளியரா சொல்லிக்கிறேன், யாருமே இங்க விக்டிம் பிளேமிங் பண்ணல. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தன்னுடைய இறைக்கு காத்திருக்கிற மாதிரி நிறைய மிருகங்கள் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போதைக்கு அதை போய் நம்மளால திருத்த முடியாது. ஆனா அதுக்கு பதிலா அந்த மிருகத்துக்கு நீங்க கரெக்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்காம இருக்க முடியும். அதை பண்ணுங்க அப்படின்னு தான் நம்மளுடைய சேனலை எப்பவுமே நான் சொல்றேன். சோ டியர் SDA HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.